லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த காரியம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த நாட்களில் அவர் நீதிபரர் என்று எல்லாருமே அறிந்திருந்ததுனால ஜனங்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்று அவரை ஏதாவது ஒரு விதமாக சிலுவையில் அறைய வேண்டும் என்று நினைத்து அவர் வலது பக்கத்தில் ஒரு கல்லனையும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனையும் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளை சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்போ பார்க்குற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவர் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாருங்கிற மாதிரியே சொல்லட்டுங்கிறதுக்காக நிரூபித்து பார்த்தாங்க. ஆனால் அதுவும் வேதவந்தத்தில் எழுதப்பட்டது போல நடந்துருச்சு. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த சிலுவையில் அவர் அப்படியாக இரண்டு பக்கமும் அறையப்பட்டவர்கள் மத்தியில் அவரை தொங்க விட்டுருக்கும் போது அந்த இரண்டு கள்ளர்களும் நிந்தித்தார்கள். வேதவசனம் அப்படிதாக சொல்லுது. அவங்களுடைய வேதனை தெரியாமல் இருக்கிறதுக்காக எதையா ஒன்று பேசணும்னு நினச்சி எல்லாத்தையும் நிந்திச்சு பார்த்தவங்க கடைசியாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசுவையும் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக நிந்தனை பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட நிந்தனைகள் மத்தியிலையும் வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் உணர்கிறான், சிலுவை பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த பந்தம் கூட வர்றது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பெரிய கைமையுமா பிடிக்கப்பட்டவனு தான் சிலுவையில் அறைவாங்க. போய் நிற்கிறதே பாவம் நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுற நாள் எப்படி இருக்குது, திரளான கூட்டமே வந்து நிற்கிது. வேடிக்கை பார்க்கல, கதறி அழுகுது, கண்ணீரோட நிற்கிது, வேண்டுதலோட நிற்கிது, பயங்கரமாக அழுகிறாங்க. இந்த வலது பக்கத்தில் இருக்க கள்ளன் நிந்தித்துட்டு அடுத்து இதையெல்லாம் கண்ணில் பார்த்து அவன் பார்க்கிறான். இன்னொன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கிறான். அவர் அத்தனை வேதனையின் மத்தியிலும் அவருடைய வாயின் வார்த்தைகள் தெளிவாக இருக்குது, குழப்பம் அல்ல, தெளிவா இருக்கிறாரு. ஏதோ ஒன்று இவர் இன்னைக்கு செய்ய போறாரு, இவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாரு, இது இவர்கிட்ட இருக்குதுங்கிற அந்த கள்ளன் உணர்ந்தான். இயேசுவை உற்று நோக்கி கவனித்து பார்த்தான். கவனித்து பார்த்தால் புரியுது, இவர் எங்கேயோ போகிறாரு, இடம் தெரிஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த அமைதி. ஐயா, ஒரு மனிதன் பாடுகள் மத்தியில் அமைதியா இருக்க முடியுமா? உலகத்திலேயே மனுஷ சாயல்ல ஒருத்தர் உண்மையாகவே பாடுகள் மத்தியில் அமைதியா இருந்தானா அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கைகளையும் கால்களையும் அடிக்கப்பட்டு 3 ஆணிகள்ல தொங்கிக்கிட்டு இருக்கிறவர் அவ்வளவு சகிக்க முடியுமா? அவ்வளவு சரியான ஒரு வேண்டுதலை வேண்ட முடியுமா? அது இயேசு ஒருவர் தான். உண்மையாவே யாருமே இயேசு கிறிஸ்து வேண்டுகிட்ட யாருமே நான் தான் பாட பயங்கரமா சகிச்சு வந்தேன்னா சொல்லிடாதீங்க. இந்த பாடு நமக்காக, இயேசு கிறிஸ்து பட்ட பாடு நம்மை மீட்பதற்காக. அந்த பாடுகளை ஒரு மனுஷனாலே நிற்க முடியாது. அவர் மாத்திரமே. அவருக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிற மனிதன் கூட அவர் பட்ட பாடுகளை படவே முடியாது. 3 ஆணிகளில் ஒரு சரீரம் தொங்குது. அவ்வளவு வேதனையின் மத்தியில் ரத்தமும் வேர்வையினையும் தொங்கிட்டு இருக்குது. ஆனாலும் குழப்பம் இல்லை, ஆனாலும் பெரிய கலக்கம் இல்லை. மெய்யான வேண்டுதல், உறுதியான வேண்டுதல். இதை அந்த கள்ளன் உற்று கவனித்தான். இன்னைக்கும் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கிட்டேன்னு உள்ள வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உற்று கவனிப்பதே கிடையாதுங்க. இந்த இயேசுவால நான் என்ன பெருமடையலாம், என்ன மேன்மை அடையலாம், என் வீடெல்லாம் எனக்கு அடங்குமா, நான் அப்படி இருப்பேனா இப்படி இருப்பேனாந்தாங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்துல வராங்க. அதுவல்ல, இயேசுவை உற்று கவனிக்க வரணும். கவனிக்க கவனிக்க தன்னுடைய சுயம் முழுவதும் செத்தது என்பதை தன் குடும்பம் அறியணும், தன்னுடைய நண்பர்கள் அறியணும். அவ்வளவு வேலைகள் இருக்குது. அது இன்னைக்கு என்னமே கிடையாது. இந்த இயேசுவின் காரியங்கள் தான், இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிறவங்க தான், அப்பமிட்டு ஆராதிக்கிறவங்க தான். ஆனால் அவங்க வீட்டில் பல காரியம் அவங்க சுயத்தின்படி தானே செய்கிறாங்க. அவங்க சுயத்தின்படி தானே அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. என் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், என் வீடு இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இயேசுவை கவனிப்பதில்லை. இயேசுக்காரங்களா இருந்தாலும் அவங்கள ஒருத்தர் கவனிக்கணும் தான் வேலையே செய்கிறாங்க. கணவன் மனைவியை பார்க்கணும், மனைவி கணவனை பார்க்கணும். பார்த்தீங்களா, உங்களை விட நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லணும், சொல்லலைன்னா அது கஷ்டமாயிடும். பிள்ளைங்க அதை விட நாங்கள் தான் பாருங்கள் எவ்வளோ பேக்கை சுமந்துட்டு போகிறோம், எவ்வளோ கஷ்டத்தில் வரோம் பார்த்தீங்களா, எவ்வளோ படிக்கிறோம் பார்த்தீங்களா. அவங்க சுமையை சொல்லணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமை தாங்குறோம், சுமையாக இருக்கிறோன்னே சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மொத்தமாக உலகத்தின் சுமையை ஒருத்தர் தாங்கினார் என்பதை அந்த கள்ளன் பார்த்தான். இவர் ஏதோ ஒன்று செய்கிறார் என்று புரிஞ்சுதான் அவர்கிட்ட வேண்ட ஆரம்பித்தான். தான் நிந்தித்தவரையே உணர்ந்து, ஐயோ நான் இப்படி நிந்தித்து விட்டேன் என்று சொல்லி, நீர் இன்றைக்கு உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்றான். ஆண்டவர் அவனை நோக்கி சொன்ன வார்த்தை தான் இரண்டாவது வார்த்தை, தெளிவான வார்த்தை. தன்னை நோக்கி வேண்டுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் மனம் திரும்பி வேண்டுவதனாலே நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார்.